வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நிலா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து விளம்பி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழர்களுக்குலாம் வந்து இந்துக்களுக்குலாம் வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க எல்லாரும். வீட்டில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவீங்க, எல்லாரும் கோயிலுக்கு போவீங்க. ரொம்ப நல்ல நாள் சொல்லுவாங்க இன்னைக்கு புத்தாண்டு. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்த ஆரம்பிப்பீங்க, நிறைய புது விஷயம்லாம் ஆரம்பிப்பீங்க கண்டிப்பாக. அதே மாதிரி நானும் இன்னைக்கு ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன் ஸ்வைப் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வந்து நான் இன்னைக்கு வந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய ஜேர்னி, நான் என்ன கற்றுக்கிட்டேன், நான் என்ன என் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயத்த பார்த்தேன், ஸோ என்னென்ன கடந்து வந்திருக்கு அதை பற்றிலாம் வந்து இந்த மூன் வைப்ஸில் அதாவது வீடியோவாக செஞ்சு நான் போடுவேன். கண்டிப்பாக இந்த மூன் வைப்ஸ் பாருங்கள் இதுக்கப்புறம். அதே மாதிரி இன்றைக்கி புத்தாண்டு அதுமா நான் சில விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லியிருப்பீங்க இந்த புத்தாண்டு அதுமா. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம நன்றி சொல்லி ஆகணும். நானும் நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேங்க. கண்டிப்பாக நீங்களும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த நாட்களில் வந்து முக்கால்வாசி இந்த மாதிரி பெருநாட்களில் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு போவாங்க. சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா வீட்லேயே ப்ரே பண்ணுவாங்க. வீட்லேயே வந்து விளக்கெலாம் கொளுத்தி இந்த ப்ரேயர்ஸ்லாம் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா விருந்தாளிங்களாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. சில பேர் வந்து ஹோமில் போய் சாப்பாடு போடுறவங்க இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி புது விஷயங்களை ஆரம்பிப்பாங்க. இப்போ கடை திறக்கிறதோ, சில பேர் ஷூட்டிங் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஷூட்டிங்கோட ப்ரேயர்ஸ் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த பெருநாளில் தான் செய்வாங்க. ஸோ அது நினச்சி வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து அந்த மாதிரி பெருநாளுக்கு வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெருநாள் வந்தால் தான் நம்ம இந்த மாதிரி புது விஷயங்கள் ஆரம்பிக்கலாம், புது எண்ணங்கள் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். இந்த மாதிரி பெருநாட்களில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், அதாவது நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னேன்னா புதிய விஷயம் செய்யலாம், புதிய எண்ணங்களை வந்து மைண்ட் செட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி புதிய நாட்களில் வந்துட்டு இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன், இதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்பட மாட்டேன், காமாக ஹேண்டில் பண்ணணும், கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்து என்றைக்குமே நம்ம நினைப்போம். இந்த மாதிரி புதிய நாட்களில் வந்து நியூ இயர்க்கோ சரி, இந்த மாதிரி பெருநாட்களில் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் செய்யணும். ஸோ நானும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து புதுப்பிப்பேன் எப்போதுமே. அது மட்டும் இல்லை, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா புது வருஷம் அதனால் வந்து எனக்கு வயசாகுது, எனக்கு வயசாகிட்டு இருக்குது, புது வருஷம் வந்துடுச்சு அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. வயசாகிறது ஆகும்னா, நாட்கள் போகும்னா, பட் ஆனால் நம்ம பழைய எண்ணங்கள்லாம் வந்து நம்ம வந்து புதிய வருடங்களை வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது புதுப்பிக்கணும், நிறைய விஷயத்த புதுப்பிக்கணும், நிறைய விஷயத்த பதிய வைக்கணும், நிறைய பாசிட்டிவான விஷயத்த பதிய வைக்கணும், நிறைய பாசிட்டிவான விஷயத்த செய்யணும். காசி பார்க்கலாம் நம்மளோட பீப்புள் சரௌண்டிங் கூட, பக்கத்தில் உள்ளவங்க கூட எவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியும். நம்ம யார் கூட இருக்கோம், நம்ம யார் கூட பேசுகிறோம், அவங்க எந்த அளவுக்கு நம்ம கூட பாசிட்டிவாக இருக்காங்க, இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம வந்து இந்த புத்தாண்டு அதுவுமாக நிறைய நோட் பண்ணுவோம். ஓகே, நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த புத்தாண்டு, பெருநாளுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம். அது மட்டும் கிடையாது, பெருநாள் அன்னைக்கு நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. நீ என்ன செஞ்சிட்ருக்க, நீ என்ன வேலை செஞ்சிட்ருக்க, என்ன படிச்சுட்ருக்க அப்படின்னு நம்மளை கேட்கும்போது தான் நம்மளுக்கு நம்ம என்ன செஞ்சோம், நம்ம ஒன்றுமே செய்யலையே, என்ன செஞ்சோன்னு சொல்கிறது அப்படிலாம் வந்து நம்மளுக்கு அப்போ தான் யோசனை வரும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி வரும். இதுக்கப்புறம் அடுத்த புத்தாண்டுக்கு அவங்க கேட்கும்போது நான் இதை காடி வாங்கியிருக்கேன், நான் இந்த வீடு வாங்கியிருக்கேன், நான் இங்கே வேலையில் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், எக்ஸைட்டடாக சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி புத்தாண்டு டைமில் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் செய்யணும், அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் நம்மளுக்கு வரும் கண்டிப்பாக. அப்புறம் நிறைய சாப்பிடுவோம். இந்த ஜாமான்லேருந்து ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி இதெல்லாம் நல்லா சாப்பிடுவோம். ஸோ அந்த அன்றைக்கி தான் வந்து நம்ம நிறைய சாப்பிடுவோம், வீட்டிலேருந்து ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டைம் இருக்கும், நேரம் இருக்கும் நம்ம குடும்பத்துக்கூட பேசுகிறதுக்கு. அன்றைக்கி தான் நானே வந்து எங்கள் அப்பா கூட நிறைய பேசணும். அன்றைக்கி தான் வந்து டைம் இருக்கும் அவர் கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கும் சரி, ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கும் சரி. அப்போ தான் நிறைய விஷயத்துக்கு பேசுவோம். என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், இது என்ன செஞ்சேன், இது செஞ்சேன். அப்போ தான் அந்த டைம் கிடைக்கும் ஃபேமிலி கூட பேசுகிறதுக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த நாட்களில் தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் சட்டை போடுறது இந்த பெருநாட்களில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போடும்போது இன்னும் ரொம்ப லைக் நல்ல ஒரு தோற்றத்தை கொடுப்போம், நல்ல ஒரு வைப்ஸ் கொடுப்போம் நமக்கு. இந்த மாதிரி பெருநாட்களில் வந்து நம்ம வந்து நம்ம கலாச்சார உடுப்பு போடும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த கலாச்சார உடுப்பு போடும்போது நம்ம வீட்டில் எல்லாருமே போட்டு, அது மட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பேரண்ட்ஸையும் சரி சிப்ளிங்ஸையும் இப்போல்லாம் வந்து செல்ஃபி எடுக்க கொடுத்தாங்கன்னா அப்போ அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பெருநாட்களில் ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கூப்பிடும்போது எல்லோரும் வந்து நிற்பாங்க.
அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா, இது பிறந்தநாட்கள்ல. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் சாப்பிட போகிறேன். நல்லா அதாவது நல்ல வெட்டுன்னு வெட்ட போகிறேன். ஸோ நிறைய இனிப்பு ஜாமான் இருக்குது, நிறைய கோழி ஆடு இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நானும் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. இனிப்பு ஜாமாவும் சரி, கோழி ஆடு சீட் எல்லாமே சரி, ரொம்ப அளவாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சாப்பாடு வந்துருச்சு. ஓகே, இந்த புத்தாண்டு அதுவுமா நான் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் நல்லா சாப்பிடுவேன். ஸ்வீட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வீட்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சுருப்பீங்க. சந்தோஷமாக இந்த புத்தாண்டு அதுவுமா நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மூன் வைப்ஸ் அதாவது என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.